வாங்க சூப்பரான கறி குழம்பு சுவையில் சவ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சிறிய துண்டு பட்டை, அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, 5 பல் பூண்டு, அரை இஞ்சி அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 1/4 கப் பொடியாக கட் பண்ண தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க தாளிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் 4 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட தக்காளி 2 ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சள்தூள் அரை டீஸ்பூன், சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சள்தூள் உப்பு சேர்த்தா தக்காளி சீக்கிரம் வதங்கி வருங்க. இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் எடையுள்ள சவ்வை தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூட வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம வதக்காமல் அரைச்சிருக்கோம், அதனால் இந்த பேஸ்ட்டை கூட சவ்வை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்து இதாக நமக்கு சூப்பரான சுவையான கறி குழம்பு சுவையில் இருக்கக்கூடிய சவ் குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. சவ் குழம்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி ருசித்து சாப்பிடுவாங்கங்க. இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.